இன்னைக்கு வேலைக்கு போகலையா? ஆமாங்க்கா, இந்த பயலுக்கு இன்னைக்கு அரை நாள் தான் ஸ்கூலு. சரி அதான் என்னத்தை போவானே அப்படின்னு லீவை போட்டாச்சு. அரசு தான் போனாலா என்னன்னு தெரியல. அவள் போயிருப்பா வேலைக்கு. சாமானியும் அவள் லீவு போடுற ஆள்லாம் கிடையாது. இப்போ இருக்க நிலமையோ தங்கச்சி கல்யாணம் வேற. அப்புறம் அவன் எங்கிட்டு லீவை போட்டுட்டு இருப்பான். ஆமாங்க்கா, என்னென்ன அது கல்யாணத்தை நடத்தி முடிக்க போதோ தெரியலை. எங்கே முத்து என்ன பண்ணுறான்? வீட்டுக்குள்ளே கிடக்கா, இங்கிட்டலாம் வந்தா என்ன? அவன் ஏன் கேட்குறேன், காலையில் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனான். இன்னும் வீடு வந்து சேர்ந்த பாடு இல்லை. டவுன் வரைக்குமா? ஏன், எதுக்கு? அது என்னன்னு தெரியலம்மா. ஏன்பா என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்ட்டான். நான் வந்து சொல்கிறேம்மான்னு போயிட்டான். ஏதாவது விஷயமா போயிருப்பேன், வந்து சொல்லுவேன்க்கா. ஆமாம், என்னத்தையோ. அப்புறம் காலையில் மாணிக்கண்ணன் வந்தார் இடத்த பார்க்குறதுக்கு. வந்து பார்த்துட்டு அப்புறம் ஏதோ பிளான் கேட்டார். அவன் சாயந்தரம் கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிப்பா, அதை பார்த்துட்டு என்ன விலை வரும் என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரிங்கக்கா. அப்புறம் அவர் பிளான் எல்லாம் பார்த்துட்டு காசு இம்புட்டு ஆகுன்னு சொன்னால் உடனே கட்ட ஆரம்பிக்கிறதா இல்லை சட்ட லேட்டாக தான் ஆரம்பிப்பீங்களா? இல்லைம்மா, லேட்டாலாம் பண்ணுற மாதிரியெல்லாம் யோசனை கிடையாது. இவர் இம்புட்டு தான் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேங்க, 6 நிமிஷமே ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏன்னா அப்புறம் இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணணும். அதுக்குள்ளே ஒரு வீட்டை கட்டி முடித்தோம்னா தான் அடுத்தது இந்த வேலையை பார்க்க முடியும். ஆமாங்க்கா, அதுவும் கரெக்டு தான். வீட்டை கட்டி முடிச்சிட்டியன்னா அப்புறம் வர பிள்ளைக்கு கஷ்டம் இருக்காது. ஆமாம்மா. ஏங்க்கா, முத்துக்கு எதுவும் பொண்ணுக்குன்னு பார்க்குறீங்களா எப்படி? எங்கம்மா, இன்னும் இந்த பேச்சே ஆரம்பிக்கலை. இதுக்கப்புறம்தான் தெரிஞ்ச வீட்டெல்லாம் சொல்லி வைக்கணும். சொல்லி வச்சோம்னா தான் ஒரு 4 பேர் இந்த மாதிரி அங்கே பொண்ணு இருக்குது இங்கே பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம் செய்யலாம். இன்னொன்று, இவன் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான் கல்யாணம்னாலே. ஏன்க்கா? தெரியலம்மா என்னன்னு. அந்த பேச்சை பேசினாலே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான், வாயே திறக்க மாட்டேங்கிறான். அப்புறம் நம்ம என்னன்னு அதுக்கு மேலே சொல்கிறது பேசுகிறது? ஏன் இவனுக்கு என்ன வயசு இருக்கையில் கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே காலத்தில்? இந்த சிலவுகளுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு திரியிறாங்க. என்னத்த போங்க அங்கிட்டு. அதாம்மா, நான் முடிவு பண்ணி தான் வச்சுருக்கேன். இவன் இங்கே இப்போ லீவில் இருக்கையிலேயே ஒரு பொண்ணை பார்த்து இதுதான் முடிவு பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆமாம், அதை பண்ணுங்க. ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்குங்க நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே? இதில் என்ன இருக்குது? அதுக்கு இல்லைங்க, வேறு யாராவது இருந்தால் யோசிப்பாங்க. ஆமாம், அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னதுங்க? நீங்கள் கடையில் சொன்னீங்கல்ல அக்கா கிட்ட இந்த மாதிரி கலரில் சேலை இருக்குது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எங்கள் அம்மாவை தெரியுமா? ஏங்க, தெரிஞ்சனால தானேங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு சரின்னு சொன்னேன். ஓ அப்படியா? நான் நினச்சேன் என்னடா பஸ்ஸு காலையில் எப்போ வருமா என்னன்னு கேட்டதுமே அதனால் தெரியும்னு நினச்சி உதவி பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேங்க. இல்லைங்க, எனக்கு லட்சுமி அக்காவையும் தெரியும், நீங்கள் லட்சுமி அக்கா பையனும் தெரியும். ஓஹோ, சரிங்க சரிங்க. எனிவேஸ் ரொம்ப நன்றி. ஆ சரிங்க, நான் கிளம்புறேன். இருங்க, அதுக்குள்ளே கிளம்புறீங்க. ஜூஸ் ஏதாவது வாங்கி தரேன், குடிச்சிட்டு போங்க. எனக்காக உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஐயோ இல்லைங்க, ஆல்ரெடி லேட் ஆகி போயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும். சரிங்க, அப்போ பார்ப்போம். வரேங்க. ஆ ஐயோ, அவங்க பேரை கூட என்னன்னு கேட்காம விட்டுட்டேனே. சரி பரவாயில்ல, நம்ம ஊர் தானே, பார்த்துக்கலாம். நம்ம ஒரு ஜூஸை குடிச்சிட்டு கிளம்புவோம். ஏண்டி கொஞ்சமாவது சாப்பிட்றீ? எனக்கு வேணாமா. எங்கேயாவது சொல்றத கேட்குறாளா? ஏ உமா. என்னம்மா? ஏண்டி அந்த மாப்பிள்ளையோட அக்காவுக்கு ஃபோனை பண்ணி கொடுறி. அவங்களுக்கு எதுக்குமா? அடி கிறுக்கி, இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம்டி. அதுக்குள்ளே சேலை சட்டைலாம் எடுக்க வேணாமா? நீ ஃபோன் அடிச்சு கொடு. சரி இந்தாம்மா, ரிங்கு போகுது. உமா நம்பர்லேருந்து ஃபோன் வருது. ஹலோ. ஏம்மா, நான் உமா அம்மா பேசுகிறேன். சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? உமா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. உமாவும் நல்லா இருக்கா. நான் ஃபோன் பண்ணதே ஒரு விஷயத்துக்காக தான். நீங்கள் கொஞ்சம் எப்போ ஃப்ரீயாக இருப்பீன்னு சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். அட ஆமாங்க, ஆமாம், நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கிட்டு கொஞ்சம் அந்த கல்யாண வேலையில் அப்படி இப்படின்னு அதை மறந்தாச்சு. நம்ம நாளைக்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாங்க.
நாளைக்கு கூட சரிம்மா. அப்போ நாளைக்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரிங்க. அப்போ மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துப்போம். சரிம்மா வைக்கிறேன். சரிங்க. எப்பா ஒரு வழியாக இதை சொல்லியாச்சு. நாளைக்கு போய் துணியை எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். எந்திரிச்சிட்டிங்களா? ஆமாண்டி, எந்திரிச்சு சாப்பிட்டே முடிச்சிட்டேன். ஏன்டி இம்பிட்டு நேரம்? எங்கம்மா இங்கே பஸ்ஸு வந்து அங்கே போய் சேர்றதுக்குள்ள எப்பாடான்னு ஆகுது. நல்ல வேலை 1:30 மணிக்கு முன்னாடியே போயாச்சு. நான் தான் கடைசி ஆள். அதுக்கப்புறம் லஞ்சு டைம்னு மூடிடுவாங்க வேற. எடுத்தியா இல்லையா? அப்புறம் எடுக்காமல் எப்படி வருவாங்க? இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். 2 தான் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் 2ன்னு சொன்னீங்க. என்னடி சொல்கிற? 2 தானடி கடைசியாக இருந்தது. ஆமாம், எனக்கு என்னத்த தெரியும்? நான் உங்ககிட்ட கொடுத்ததோட சரி, நீங்கள் அதில் போடுறது எனக்கு என்னத்த தெரியுது? பார்த்தாங்க 2 தான் இருக்குன்னாங்க. சரி அதையே நான் எடுத்துக்கிறேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி. அப்புறம் இப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். நாளைக்கு துணி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நாளைக்கு போய் சேலை துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா? ஆமாண்டி, அங்கிட்டு எடுத்துகிட்டு வரையிலேயே தைய கடையில் வந்துட்டோம்னா அது ஒரு வேலை முடிஞ்சிடும். சரிம்மா. அப்பா என்னப்பா, என்ன அந்த பையன்கிட்ட பேசுனியா? இப்போதான்ப்பா பேசிட்டு வரேன். 14 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன்னு. அவனே கொஞ்ச நேரம் விட்டுருந்தா சரின்னு சொல்லியிருப்பான். அவன் கூட வந்த பயல்கள் தான்ப்பா கூப்பிட்டு வச்சு குழப்பி விட்டுட்டாங்க. என்ன சொல்ற? கூட வந்த பயல்களா? யார் அவங்களா? ஆமாப்பா, அவங்க 2 பேரும் அந்த பயலோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் கோளாறு பிடிச்சவங்களா தெரியுறாங்க. என்ன என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? இடத்த வாங்க போறது யார்கிட்ட? அவன்கிட்ட பேசுறதுட்டு அவன் கூப்பிட்டான், இவன் குழப்பிட்டான்னு நீ தெளிவா சொல்லியிருக்கணுமா, பேசியிருக்க கூடாதா? இல்லப்பா, அது இங்க பாரு சுரேஷ், அது இதுன்னெலாம் இழுத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. கடன் சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு வர வழியை பாரு. நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அதை டக்குன்னு முடிச்சிடணும். அதை விட்டுட்டு அவன் வரான் இவன் வரான், இத்தனைக்கும் சின்ன பயலுக. நீ என்னடா அண்ணா? சரிப்பா, நான் பார்த்து இந்த ஒரு 2-3 நாளைக்குள்ளே முடிச்சிடுறேன். சே, அப்பா முன்னாடி ஒரே அசிங்கமாக போச்சு. எல்லாம் அவங்கனால தான். அன்னைக்கே போட்டிருக்கணும் என்னடா வண்டியை ஓட்டுறீங்கன்னு. விட்டேன்ல, அது ஏன் தப்பு தான். திரும்ப மாட்டட்டும், அவங்களுக்கு இருக்கு. அம்மா அம்மா. என்னையா எங்க தான் போனேன்? இப்பதான் வர வீட்டுக்கு. அம்மா அதான் சொன்னேன்லம்மா, டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு. ஏன்பா டவுன் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? மணி இந்த 4 மணி ஆகி போயிடுச்சு. சாப்பிட்டியா இல்லையா? இல்லைம்மா, இனிதான் சாப்பிடணும். வரும்போது தான் ஜூஸை குடிச்சிட்டு வந்தேன். அது சரி, என்னைய மட்டும் சொல்லுவான் ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடுங்கன்னு. இவன் மட்டும் ஒழுங்கா சாப்பிட மாட்டான். சரிம்மா விடுங்க. அது சரி, இது என்னடாப்பா கட்டப்பை? பாருங்க நீங்களே என்னன்னு. சேலையா? யாருக்குடா? எம்மா யாருக்கு வாங்கிட்டு வருவாங்க? உங்களுக்கு தான்மா. டேய், எனக்கு எதுக்குடா சேலை? ஏமா நீங்க சேலையே கட்ட மாட்டீங்களா என்ன? அதுக்கு இல்லடாப்பா, இப்ப என்னத்துக்கு சேலை? எவ்வளவு இந்த சேலை? அது எவ்வளவா இருந்தா என்ன? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? டேய் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா எடுத்திருக்கடா, அழகா இருக்கு. என்னடா சிரிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. என்னமோ நல்லா தான் இருக்கு சேலை. என் மயம் எடுத்து தந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அக்கீஸ் ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.